மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. அது பக்கத்திலே கைப்புன்னு ஒன்று இருக்கும், அதையும் கொடுத்தீங்கன்னா மற்றவங்களுக்கும் வீடியோ போய் சேரும். மறக்காமல் பாருங்கள் நண்பர்களே. அண்ணா அண்ணா கிங்ஸண்ணா ஒரு நாளும் பகல்ல கண்ணே மூட மாட்டான். இவ்வளவு தூரம் எடுப்பேன் எதுக்கவே இல்லை. எந்த அளவுக்கு அவன் சோர்ந்து போயிருக்கணும். அண்ணா கிங்ஸண்ணா, என்னடா உடம்புக்கு எதுவும் சரியில்லையாண்ணா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. என்னடா இல்ல நீ வீட்டுக்கே வரலையாமே? அதான் அண்ணன் பார்த்துட்டு வர சொன்னான். வந்தேன்டா, காலையில வந்தேன். வந்துட்டு தான் இங்க வந்தேன். என்ன வீட்டுக்கு வர சொன்னான், நீ வீட்டுக்கு வருவியா? சரிடா நான் வரேன். உடஞ்சு போகாதண்ணே, எல்லாத்தையும் மீட்டுலண்ணே. காசு பணம் சொத்து சொத்தை நான் 10 நாள்ல மீட்டு எடுத்து வேண்டாம். எனக்கு காசு பணம் சம்பாத்தியம் பண்றதா ஒரு பெரிய விஷயம் இல்லை. நான் யார சொத்தா நினைச்சனோ அவனுங்களை சம்பாத்தியம் நீ பண்ண முடியாது. அவனுங்க இனி நான் சம்பாத்தியம் பண்ணாலும் அந்த பழைய பாசம், அந்த பழைய நம்பிக்கை எப்படிடா வரும்? எந்த நேரத்திலயும் முதுக குத்திட்டு போயிருவாங்கிற பயம் தானடா எனக்கு வரும். அதை நான் இனி சம்பாத்தியம் பண்ண முடியாடா. அவனுங்களை நான் நீ சம்பாத்தியம் பண்ண முடியாது. அவனுங்க கையை விட்டு போயிட்டானுங்க. என் கையை விட்டுட்டு போயிட்டானுங்கடா. என் கையை விட்டுட்டு போயிட்டானுங்க. நான் அவனுக்கு அதை பெரிய சொத்தா நினைச்சேன். அவனுக்கு கூட இருக்கிறவங்க யானை போல நினைச்சேன். விட்டுட்டு போயிட்டானுங்க. இது திரும்பி வந்தாலும் என்னால அவனுக்கு பழைய தம்பியா இருக்க முடியாது. விடுன போட்டோம், இனிமதானே அடி விழும். அப்படிலாம் சொல்லாதடா, அவனுக்கு ஜெயிப்பானுங்க. அப்படிலாம் சொல்லாத அண்ணா. அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிருக்கானுங்கண்ணா. அதுக்காக எவனோ ஒருத்தங்கிட்ட வெட்டுப்பட்டு சாவதுக்கு நான் விட்டுருவாடா. அப்படின்னா இன்னும் நீ போய் அவங்களுக்கு நிப்ப. அப்படின்னா நீ மறுபடியும் அவங்களுக்கு தொகை போய் நிப்ப, உன் தலையை கொடுப்ப. அப்படிதானே? அவனுக்கு ஏறத்தோம் எவங்கிட்ட வெட்டுப்பட்டு சாவதுக்கு நான் விட மாட்டேன். அப்ப வா கொண்டாடி பிள்ளையா நீ மறந்துடு. இப்படியே இரு. 6 வயசுல குழந்தை பருவத்தை இழந்த, 22 வயசுல வாலிபத்தை இழந்த, இப்ப 30 வயசுல உன் முதுமையை இழந்துரு. போ. இப்படி எல்லாத்தையும் இறந்து நாளைக்கு கார்பூசிங்க மாதிரி எதுவுமே இல்லாம இரு. அது வேற ஒண்ணு இல்ல. நீ வாங்கிட்டு வந்த வர அப்படி நீ எக்காடு கட்டு போ. நீ திருந்தவே மாட்ட. கொஞ்சமாவது வாழவான்னு பார்த்தா இப்ப அவனுக்கு கிளம்பி தலையை கொடுப்பானு. உன்னை நம்பி 3 புள்ள இருக்கு, பொண்டாட்டி இருக்குது, போய் வாழறதுக்கு வழிய பாப்பானா? இப்போ அவனுக்கு தம்பி தலையை கொடுப்பானு. போ போய் குடு. என்னால முடியலடா, என்னால முடியல. என் மிகப்பெரிய பலமே அவனுங்க தானே. இங்க இருக்க யாருக்கும் புரியல. நான் சந்தோஷமா ஓடுறது இவனுங்களுக்காக தான். எனக்கு புரியலடா. எனக்கு அவனுங்கள மாதிரி இருக்க முடியல. எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து புடுங்கிட்டானுங்களே. எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து புடுங்கிட்டானுங்களே. என் சந்தோஷம், என் நிம்மதி, என் வாழ்க்கை எல்லாத்தையும் புடுங்கிட்டானுங்களே. என்கிட்ட கேட்டிருந்தா நான் எல்லாத்தையும் கொடுத்திருப்பேன். உங்களுக்கு இதுதான் தேவையான நான் கொடுத்திருப்பேன். ஏன்னா என்கிட்ட இருந்து போடுங்க. நீங்க என் சொத்தை இழந்தது கூட எனக்கு பெருசா வலிக்கல. என்னையவே எதிரியா நினைச்சீங்க பாருங்க, அதுதான் என்னால ஏத்துக்க முடியல. உங்களை பார்த்து எத்தனாவது என்ன பார்க்க வரல. வீட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பிறகு அதுக்கும் சேர்த்து உங்களை தானே ஏதாவது சொல்லுவாங்க. அதான் தங்க முடியாது. ரொம்ப கஷ்டப்படுறீங்களாப்பா? இல்லடா. ஏன்பா நீங்க பழையபடி கம்பீரமா போகல? கம்பீரமா இல்லடா, நான் சும்மா தோட்டத்துக்கு தான் வந்தேன்டா. எங்களுக்கு தெரியும் அப்பா உங்களை ஏமாத்திட்டாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. என்னடா நீங்க எங்களை வெறுக்க மாட்டீங்கல்ல? என்னடா பேசுற? என் புள்ளடா நீ. அப்பா அப்பா இருக்கடா. நீங்க தானே எனக்கு எல்லாத்தையுமே கத்து கொடுப்பீங்க. கத்து வச்சு சொல்ல மாட்டானே, ஏன்பா இப்ப கத்து கொடுக்கல? அப்போ உங்களுக்கு எங்களை பிடிக்கலையா? இல்லடா, இப்போ நீங்க அந்த மணிக்கு போயிட்டீங்களா, வர முடியல. நாளையில உங்களுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்து வேண்டாம். அப்பா செஞ்சதுக்கு எங்களை வெறுத்துறாதீங்கப்பா. எங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்ப்பா.
ஏய், என்னடா பேசுற? வெறுக்கிறதுக்கு நீ என்ன? டேய், என் புள்ளடா நீ, என் ரத்தம். என் புள்ளடா, என் புள்ளடா நீ. அப்பா அப்பா அவங்களை கட்டிக்கிட்டுமாப்பா. கட்டிக்கணும், கட்டிக்க. வா, அப்பா மடிக்கு வா. அப்பா ஐயோ, வாங்க, ரெண்டு பேரும் மடிக்கு வாங்க. எங்களுக்கு எப்பவுமே எங்க அப்பா வேணும். எங்க கிங்ஸன் அப்பா எங்களுக்கு வேணும். எங்க அப்பா இல்லாம எங்களால இருக்க முடியாது. உங்களை யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்டா. உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். நான் தூக்கி வைத்த பிள்ளைங்கடா, விட்டு கொடுக்க மாட்டேன். என் பிள்ளைங்களா நீங்களா? எங்களுக்கு தெரியும்பா, இந்த குடும்பத்தை தெய்வமா இருந்து வழிகாட்ட போறது நீங்க தான். உங்களை நாங்க மிஸ் பண்ண மாட்டோம்ப்பா. என் பிள்ளைடா நீ. நான் எப்போ உங்க கூட தான் இருப்பேன், உங்க கூட தானே இருப்பேன். உங்களால யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்டா. உங்களால யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன். எங்களுக்கு எங்க அப்பா வேணும். நாங்களே எங்க அப்பா விட்டு கொடுக்க மாட்டோம். என் குரல் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இந்த இடத்துல என் காலடி பட்டு எத்தனை நாள் ஆகுது. டேய், என்ன தேடுங்களா? என்ன தேடுங்களா? உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது. மற்றவங்களுக்கு தான் இது வெறும் குடல், எனக்கு இது தோழன். என் கூட இருக்கிற என் தோழன். டேய், எப்படி இருக்கீங்க? என்ன தேடுங்களா? டேய், என்ன தேடுங்களா? ஹலோ ஹலோ, அங்கே நில்லுங்க. என்ன? ஏதோ வீட்டுக்கு நாய் நுழைஞ்ச மாதிரி நுழையுத. உனக்கெல்லாம் அறிவில்ல? இது என் நண்பனோட கம்பெனி. உன்னை உள்ள விடக்கூடாது ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கான். உள்ள வந்தா அடிச்சு துரத்துன்னு சொன்னான். சும்மா இஷ்டத்துக்கு உள்ள வர ஆளை வச்சு அடிச்சு துரத்துக்குள்ள நீயா போயிட்டா உனக்கு நல்லது. என் நண்பன் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கான். வெளியில போடா. ஏதோ உரிமையில வர, வெளியில போடா. டேய், வெளியில போடா. தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். அண்டிகடியில வெளியில வந்துடும் ராஸ்கல். கழுத்துல மிதிச்ச உசுறு இருக்காது. யார பத்திர வெளியே போக சொன்ன? உசுரை கொடுத்து குடலை உருவாக்கி வச்சிருக்கான். பொடிங்க வச்சுக்கிட்டு வெளியே போங்கடா. மிதிச்ச சாகு அடிச்சுவேன். அந்த சாவுக்கு இதே நிலை பண்ணி போய் சொல்லு. உங்களெல்லாம் போட்டு தள்ளிருக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. பொண்ணு எரிஞ்சிட்டு போவேன். இவன் பின்னாடி நின்று கூட பேசுறது தகுதி இல்லாத நார பையன் முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்கா. இவன் மூச்சு காத்து போட்டாலே செத்து போயிடுவேன். அவனு நீ பேசிக்கிட்டு இருக்க. பொண்ணுடா போல பொண்ணு எரிஞ்சிருவேன். அவனுக்கும் இதே கேள்வி போய் சொல்லு. இந்த மாணிக்க அவனை சும்மா விட மாட்டான்னு போய் சொல்லு. யார பாத்துல பேசிட்டு இருக்கிய? அவன் மூச்சு காத்த வாங்க கூட தகுதி நாங்க போயிடுங்க. இவன் மூச்சு காத்துல வீரர் கொண்டா. அவன் மூச்சு காத்த வாங்கிறதுக்கு கூட ஒரு தகுதி தராதரா வேணும். தகுதியிட்ட நோட போயிடுங்கடா. பொண்ணு ஏறிட்டு போயிடுவேன். வெளியில போவா ஒன்னா போல. வா போல. உனக்கு உடனடியா வேணும். இதை விட பல மடங்கு பெருசு என்கிட்ட இருக்கு. வா, அத்தனை இன்னைக்கு உன் பேரை நான் மாத்தி கொடுத்தேன். வா, சிறுகிட்ட இருக்கு நான் வாரேன். இந்த ஓடிட்டு கிடக்க பையல உன்னை பார்த்து பேசிட்டு இருக்கானுங்க. அவன் மூஞ்சில அவனுக்கு குடும்பம்னு பார்த்தா ஏண்டா? வா போல. இந்த பாரு, என் கம்பெனி எல்லாத்தையும் இப்ப உன் பேர்ல மாத்துறேன். மறுபடியும் தட்டி எழுப்பு. ஒவ்வொரு விடாத. உன்னால அதை பல மடங்கு பேசாக்க முடியும். எனக்கு நீ மட்டும் போதும். உன் அன்பை இழந்துட்டானுங்கடா. நான் எனக்கு மாட்டேன். எனக்கு நீ மட்டும் போதுடா. வா, உன்னை பிள்ளைகளை பார்க்க முடியலடா. உன்னை மாவீரனாவே பார்த்துட்டேன். இப்படி ஓடி கிடக்க பையனெல்லாம் உன்னை பேசுற அளவுக்கு என்னால உன்னை இப்படி பார்க்க முடியல. எல்லாரும் எப்பவும் மாவீரனாவே இருக்க முடியாதுல்ல. யானைக்கு அடி சிறக்கும். வா, வாடா போலாம். தோல சாயில் போல இருக்குடா.
ஓ, நான் அவளை சொல்லி நீங்க வந்துட்டல நீ. இந்த எச்சுக்களை பயிலுக்கு நீ திட்டு வாங்கணும்னு கேட்க. டேய், இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், என் அண்ணன் பேசுன ஒவ்வொருத்தருக்கும் நான் கணக்கு திப்பண்டா. கணக்குக்கு போது சொல்லி ஆகணும். டேய், ஒவ்வொருத்தரும் சும்மா விட மாட்டேன். யார் மேல யாரு கை வைக்கிறது? கை வச்ச ஒவ்வொருத்தருக்கும் கை இருக்காது சொல்லிட்டேன். ஆகடா, எப்ப பேசுறா பாப்போம். கோழிங்க மீச வச்ச ஆம்பளை எப்ப வாங்கடா, இப்ப மாதிரி பாருங்கடா பாப்போம். விட மாட்டேன், ஒவ்வொருத்தரையும் விட மாட்டேன். வா போலாம், கவின் வா போலான்னு. இவளுக்கு முடிவு கட்டாம நான் விட மாட்டேன். சொத்தை எழுதி கொடுத்தது பாசத்துலடா, பயத்துல இல்ல. கோழிங்களா, துரோகிகளா, கோழிங்க. போடா, வாங்கடா, இப்ப சண்டிக்கிறாங்கடா. கவின் வா போலாம். கோழிங்க உள்ள இருந்து வெளியே வராங்க. நான் பாரு கோழிங்க. பாத்தீங்களா மாப்ள, அவன் உள்ள வந்ததே தப்பு. உங்க குடோன்னு தெரிஞ்சு உள்ள வந்ததே அவன் தப்பு. ஆனா கடைசியில கவின் மாப்பிள்ள எப்படி பேசிட்டு போறாங்க பாத்தீங்களா? இந்த கிங்ஸோட வேலையே இதான் மாப்ள. அதான் இந்த குடோன்ல உரிமை இல்லைன்னு தெரியுத, பிற எதுக்கு உள்ள வரணும்? அதான் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார, பிற எதுக்கு உள்ள வரணும்? வேணிக்கினே உள்ள வந்து எப்படி பண்ணா பாத்தீங்களா மாப்ள? சொல்லுங்க. இதுதான் அந்த கிங்ஸோட தந்திரம். இந்த கவின் பையன் இவ்வளவு சின்ன பையன் இப்படி பேசிட்டு போறான். எனக்கே கோவமா வருது. பொட்டன்னு சொல்றான், கோலன்னு சொல்றான், துரோகின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். யார் எதுவும் பேச வேண்டாம். பிரேம், என்ன வேணாலும் பண்ணு, ரொம்ப பேசுறான். துறை, கவின் இப்படிலாம் பேசுவான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. என்ன பேச்சு பேசுறான்? உண்மைதான், கிங்ஸின் வேணிக்கிட்டே தான் இப்படி எல்லாரும் தூண்டி விடுறான். இதைதான் நான் ஆர்வத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த கவினுக்கு ஏதாவது பண்ணுங்க. அவனை கொஞ்சம் விட்டு பிடிப்போம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. மாப்பிள்ள சொல்லுங்க. கவின் மாப்பிள்ள இப்படி சொல்லவும் நான் நினைச்சு கூட பாக்கல. ஏன் பொண்ணையே சந்தேகப்படுறாரு. என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா மாமா? நீங்க என்கிட்ட தப்பு பழகுறீங்களா? தொரை வாங்கிட்டு எப்படி இடத்துல பழகுறான்னு எனக்கு தெரியாது. நீ தொரைக்கிட்ட என்ன இடத்துல பழகுறான்னு எனக்கு தெரியாது. அவன் தொட்ட பொண்ணு எனக்கு வேண்டான்னு சொல்றாங்க. அப்படியா சொன்னா? நிஜமா, எங்க அப்பா கிட்ட கேளுங்க. அப்பா எடுத்து சொன்னாரு, பேசாம இங்க வந்து சேர பாருங்க, நல்ல பொழைக்க பாருங்கன்னு சொன்னாரு. அதுக்கு நீங்க தொரை அடிக்க லூட்டி எங்களுக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அப்படின்னு பேசுறாரு மாமா. அவர் இப்படி பேசுவாருன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை மாமா. நீங்க என் மாமா, அதனால மாமா உங்ககிட்ட நான் இப்படி பேசுறேன். அது கூட அவர் புரிஞ்சுக்கவே இல்லை. நான் தப்பான இடத்துல உங்ககிட்ட பழகுறேனா, நீங்க என்கிட்ட தப்பான இடத்துல பழகுறீங்களா? இவனுக்கு என்ன கேள்வி கட்ட புத்தியான்னு கேட்கிறேன். போங்க மாமா, உங்க பொண்டாட்டி அப்படிதான் சொன்னாங்க. என்ன சொல்ற? ஆமா, உங்க ஒய்ஃபு கூட அப்படிதான் சொன்னாங்க. போங்க மாமா, நான் எங்க அப்பா கூட்டிட்டு எங்க வீட்டுக்கே போறேன். ரொம்ப மோசமான குடும்பம். ராணி அப்படி சொன்னா? ஆமா, என்ன பேச்சு பேசுறாங்க தெரியுமா? அவளும் மகிமாவும் சேர்ந்து. ஏன் இதை முதல்ல என்கிட்ட சொல்லவே இல்ல? எதுக்கு மாப்பிள்ள தேவையில்லாம புருஷ மண்டட்டுக்கு சண்டை தூட்டுக்கிட்டு? நான் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். அது எப்படி மாப்பிள்ள வாழ வேண்டிய பிள்ளைகளை புரிஞ்சு வைக்க முடியுமா? அழுதுகிட்டே வந்து சொன்னா இப்படி மிரட்டுறாங்க பாடு. நான் அதான் சொன்னேன், சரி விடுமா, வாழ வேண்டிய புள்ள, இதை ரொம்ப பேசப்படுத்தாதே, இதோட விட்டுருன்னு. அவ்வளவுதான் மூடி மறைச்சிட்டா. எவ்வளவு கொழுப்பு அவளுக்கு! என்ன பத்தி தப்பு தப்பா பேசியிருக்கா? ரொம்ப பேசியிருக்காங்க மாப்பிள்ள. வாய்க்கு வந்த பண்ணலாம் பேசியிருக்காங்க. அது மகிமா இல்ல, அவ அப்படிதான் தாடகையா நின்று இருக்கா என் பிள்ளைகிட்ட. அவளுக்கு என்ன உரிமை இருக்கு? அது ஏன் கேக்கீங்க? உங்க தம்பி சாரனும் அவளும் ஆட்டிக்கிற நூட்டி இருக்க. என்ன சொன்னீங்க? சாரனும் அவளுமா? மறுபடியும் சொல்லுங்க. அதான் மாப்பிள்ள, உங்க தம்பி சாரனும் அந்த மகிமா அடிக்க லூட்டி இருக்க. ஃபுல்லா ஹோட்டல்ல தான் கிடக்காவ. நீங்க கண்ணால பாத்தீங்களா? எங்க நம்ம பக்கத்து ஹோட்டல்ல தான். நான் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கேன், பக்கத்து ஹோட்டல் தான் தங்கி இருக்காங்க. தினமும் வருவாங்க அந்த ஹோட்டலுக்கு. அவன் அந்த பிள்ளைய கட்டிக்க போறதுனால ஹோட்டலுக்கு கூட்டனால யாரும் பெருசா கண்டுக்கிறது இல்ல. இருந்தாலும் இந்த லூட்டி ஆவாதுப்பா. அப்பேற்பட்டவெல்லாம் என்ன பேசுறா? ஏன் மாமா நீங்க தான் சத்தம் போட மாட்டீங்களா? நீங்க எனக்கு மாமா, அவங்க எப்படி கொச்சப்படுத்துறாங்க தெரியுமா மாமா? இதுல வேற கவின் மாமா என்ன கட்டிக்க மாட்டாராம். பாங்க மாமா எப்படி கட்டிக்காம போறானே நாங்க பாக்குறோம். அண்ணா, என்ன செய்ய யாரும் செய்யும். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள மீனாவுக்கும் கவினுக்கும் கல்யாணம் நடந்துக்கணும். நடக்கல நான் என்ன பண்றது எனக்கு தெரியாது. கண்டிப்பா கோலகலமா கவினுக்கும் மீனாவுக்கும் கல்யாணம் நடக்குமா? அப்படிங்களா? நடந்தா சந்தோஷம் தான். ஆனா ஒண்ணு மாப்பிள்ள, கவின் மாப்பிள்ள இந்த சைடு இருக்கணும். அங்க இருந்தா ஒண்ணும் தேராது. புள்ள எப்படி நல்லா வாழ முடியும்? அது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள மீனாவுக்கும் கவினுக்கும் கல்யாணம் நடக்கும். நடத்தி வைக்க போறது இந்த சாம். சாம் சார்லஸ் நடத்தி வைப்போம். நடக்கும். உனக்கும் கவினுக்கும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணம் நடக்கும். தேங்க்ஸ் மாமா. வேற ராணி என்ன சொன்னா? அவங்க ஏகப்பட்டது சொன்னாங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா உங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும் மாமா. வேண்டாம், உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. விடுங்க மாமா, அவங்களுக்கு எப்படி தெரியும் நம்ம எவ்வளவு பாசமா இருக்கோன்னு. விடுங்க மாமா. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். ஆமா மாப்பிள்ள, ஆரம்பத்துல சத்தம் போட்டு வைக்கணும். ஏற்கனவே உங்க கூட வாழ வர மாட்டேன்னு பிடிவாதமா அங்க உட்காந்துக்கிட்டு இப்ப இந்த பேச்சு வேற அந்த பிள்ளை பேசிட்டு இருக்கு.
அவ தகுதி பக்காவ தாலி கட்டிட்டல, அந்த திமுல ஆடுறாளே என்னமோ. அவ தகுதி என்ன நமக்கு நான் காட்ட வேண்டாம். திட்டாதீங்க மாமா, உண்மைதான். அவங்க தகுதி என்னன்னு தெரிஞ்சாலும் ஆடி இருக்கணும். ஓவர் ஆடுறாங்க. காட்டுங்க மாப்பிள, நம்ம தகுதி என்னன்னு முத காட்டணும். இதுக்குதான் நம்ம தகுதியில தராதரம் பார்த்து பொண்ணு எடுக்கணுங்கிறது. தான் தகுதி எதுன்னு தெரியாம என்ன ஆட்டம் ஆடுது பத்தில அந்த புள்ள. விட மாட்டேன். டேய், அவ சின்ன அவ எப்பவுமே இப்படிதான் பேசுவா. அதை பெருசு படுத்தாத. நான் சொல்ற வேலையை மட்டும் முத பாரு. அப்படியே விட முடியாது. இங்க பாரு, ராணியை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அது ஒரு வெள்ளந்தி. அது யார் என்ன சொன்னாலும் அது அப்படியே செய்யும். அம்பு ஏவி விட்டவன் செய்யறதெல்லாம் செய்யும், அவ்வளவுதான். ஏவனவன் யாருன்னு முத பாக்கணும். அதை விட்டுட்டு அம்பு கிட்ட போய் வீரத்தை கட்டுறது வேஸ்ட். எவரது யாரு? அந்த வீட்டுல இருக்க பொம்பளைங்க நான் வேற யாரு? சரி, நான் கல்யாணம் பண்ண பண்றேன். கவின் இன்னும் ஒரு வார்த்தை நம்ம கேங்ல இருப்பான். நம்ம கேங்ல ஆட்கள் கம்மியா இருக்குது. இப்படியே போச்சுன்னா நல்லா இருக்காது. சொல்ல போனா அந்த சைடு இருக்கிறத விட இந்த சைடு அதிகமான பலன் இருக்கணும். அப்படின்னா நம்ம நின்று அடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இப்ப கோவத்துல இது ஒன்றும் காட்ட வேண்டாம். தோற இப்பெல்லாம் ராணிக்கிட்ட எந்த கோத்தையும் காட்டாத. பாசத்தையும் காதலி மட்டும் காட்டு. அவ தாடா இங்க வருவா. புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அவ இங்க வந்து என்ன பண்ண போறா? இங்க பாரு, சிறு துரும்பு பல் குத்த உதவும். அப்படி சாதாரண இட போடாத. காதலை மட்டும் காட்டு, கோவத்தை காட்டாத. முத அங்க இருந்து முத இங்க வரட்டும். அப்புறம் என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கலாம். அவசரப்பட்டு எதுவும் பண்ணாத. எத்தனை நாளைக்கு பொறுமையா இருக்க சொல்ற? அவ தகுதி என்னன்னு தெரிஞ்சோம் என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா? பார்த்தல என்ன அசிங்கப்படுத்திருக்கா? இங்க பாரு, யாருனாலும் பார்க்கும் போது அப்படிதான் தெரியும். நீ இவ கூட சுத்திட்டு இருந்த, பாக்கிறவங்களுக்கு அப்படிதான் தெரியும். எங்களுக்கே அப்படிதான் தோணுச்சு. என்ன சொல்றீங்க? நீ மீனா கூட சுத்திட்டு இருக்க. உனக்கு புரியுதா புரியலையா? என்ன இவனுங்களை புரிஞ்சுக்கவே முடியல. நீ எப்போ பார்த்தாலும் மீனா கூட சுத்திட்டு இருந்தா? மீனா யாரு? நம்ம மாமா பொண்ணு, அவ்வளவுதானே? சொக்கார பொண்ணு, அவ்வளவுதானே? ஆனா ராணி ஓ பொண்டாட்டி. நீ அவ பொண்டாட்டியே கூட்டிட்டாருன்னா எல்லா பிள்ளைகளுக்கும் சந்தேகம் வரதானே செய்யும். இவன் சின்ன பிள்ளை, அதனால கூட்டிட்டு வந்தேன். அப்ப ராணி ரொம்ப பெரிய பிள்ளையா? அது 22 வயசு பிள்ளை தானே? உன் வயசுல பாதி புரிஞ்சுக்கிறோன்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளைக்கு கோவரில் தப்பே இல்லை. இல்ல பாரு, எங்களுக்கு அசிங்கமா தான் இருந்துச்சு. சொல்லலான்னு பார்த்தா கோவப்படுவேன். என்ன கவின் மட்டும் என்ன கொஞ்சம் செய்வான்? அதான் கவின் கிட்ட பண்ணிட்டு இருப்பான். அவன் கரெக்டா தான் பேசிட்டு போயிருக்கான். அப்போ சொந்தக்கார பேசலாம் பழகலாம். அதுக்காக கூடையே சுத்திக்கிட்டு அலைய கூடாது. அன்னைக்கு இன்டர்வியூ எடுக்கும் போது என்ன பண்ண? இவனை கூடையே கூட்டிட்டு அத்தனை சீசனுக்கு அவன பதிவா இருக்கு. தனியா ஆபீஸ் என்ன பேச்சு? அன்னைக்கு நீ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா ராணி இன்னைக்கு இந்த கேங்ல இருந்திருப்பான். எல்லாம் ஒன்னால பாதி. என்ன என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? வாய மூடுறா. பார்க்க எங்களுக்கு அசிங்கமா தான் இருந்துச்சு. கபாரு, நம்ம வீட்டு பள்ளிகளுக்கு இந்த பழக்கம் எல்லாம் கிடையாது. அதே புதுசா தானே ஒரு மாதிரி இருந்துச்சு. நம்ம வீட்டு பள்ளிகள் என்னைக்கு வெளி பொம்பளை கிட்ட பழக்க மாட்டாங்க. உனக்கு தெரியாது. சரி சரி விடு. கவின் கிட்ட சொல்லி போய் வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம் விடு. நீ தப்பான இடத்துல பழகல. ஆனா பாக்குற எங்களுக்கு அப்படி தோணல. சரி, நான் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். சாரி மீனா, என்னாலதான் உனக்கு இவ்வளவு கெட்ட பேரு. இவங்கெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரியுது. அதனாலதான் ராணி அப்படி நினைச்சிருக்கா. சாரி, அதானே பார்த்தேன். அவன் லேஸ்ல அப்படி யாரையும் பேச மாட்டாளே. அவளுக்கு அப்படிலாம் யாரையும் பேச தெரியாது. என் கூட போறவங்களுக்கே இது தப்பா தெரிஞ்சிருக்கு. இப்ப நான் அவளுக்கு தெரியாதா? அதனால அப்படி பேசிருப்பா. சரி, நான் புரிய வச்சிருக்கேன். சாரி, இனிமேலே வேண்டாங்க. இங்க பாரு, என்ன இருந்தாலும் இவனுக்கு இப்ப துரோகமே பண்ணாலும் இவனுக்கு செம்புலிங்க வம்சம். செம்புலிங்க யார் ரத்தம் இவனுக்குள்ள ஓடதான் செய்யும். இங்க பாரு, கவனமாவே இருக்கணும். கவின் மாப்பிள்ளை மட்டும் விட்டுறத. தாலி ஏறிட்டா ஒன்னும் பண்ண முடியாது. எப்படியா இந்த குருத்துல மர்மலாக பாரு. இனி வெளியில எல்லாம் கட்டி கொடுக்க முடியாது. ஏன்னா ஊர் முழுக்க பேச்சாகி போச்சுது. அவனுங்க கெட்டவன தவிர வேற எவனையும் எடுத்து பார்க்க மாட்டாருங்க. அது அவனுக்கு ரத்தத்திலே ஊர்னது. இவ்வளவு கேங்கா இருக்கானுல, எவளையாவது பாக்கானுலன்னு பாத்தியா? இப்பவும் கெட்டின பொண்டாட்டி தான் போறானுங்க. இன்னொத்தி பார்த்து கல்யாணம் பண்ணு வைக்கணும் ஏதாவது அவங்களுக்கு தோணாது பாரு. தோணாது, ஏன்னா அவன ரத்தம் அப்படி. அதனால கோவின் மாப்பிள்ளை எப்படியாவது கல்யாணம் பண்ணி வழியா பாரு. என்ன இன்சல்ட் பண்றீங்கல்ல? இந்த மீனா யாருன்னு நான் காட்டுறேன். என்னைய இன்சல்ட் பண்றீங்களா? என்ன அசிங்கப்படுத்துறீங்களா? பார்க்கலாம். ஏ தாயே, எது பரிமளா? என்ன ராணி? ஏ தாயே, என்னடி கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்திருக்க? ஏடி, உன் கல்யாணத்துக்கு நானே இசையும் லாட்டுச்சாம பரிசு கொடுத்தா பாத்தியா? அடி பாதவத்தி, அத கொடுத்த நீதான் நாங்க. அது நானே இசைதான் கொடுத்தா. ஏடி, என்ன உங்க புருஷனை கொண்டு வந்திருக்கியா? பின்ன உன்ன மாதிரி என்ன நான் புருஷன் எல்லாமே வருவேன். நானும் என் புருஷனும் சேர்ந்துதான் வந்திருக்கோம் எங்க அம்மா வீட்டுக்கு விருந்துக்கு. கட்டி கொடுத்த பிள்ளைல புருஷனோட வந்தாதான் மதிப்பு மரியாதை. ராணி, நான் என் புருஷனோட தான் வந்திருக்கேன் தெரியுமா? இனிமேல் நான் விளையாடலாம் மாட்டேன். இப்ப போய் விளையாட வரையான்னு கேட்க. அவளுக்கு புருஷனா என்ன இளவுன்னு தெரியும். அவளுக்கு ஏதோ லக் அடிச்சிருக்கு.
அவ ஒண்ணு மாதிரியாட்டி அவ புருஷன் இல்லாம எங்கேயும் வரமாட்டா. விருந்துக்கு வந்திருக்கும்போது கூட அவ புருஷனை கூட்டிட்டு தான் வந்திருக்கா. இப்ப ஏதோ வாசல்ல வந்து உட்கார்ந்தானு விளையாட கூப்பிடுற அறிவு இல்ல உனக்கு? ஏன் விளையாண்டா என்ன? அவ என்ன உன்ன மாதிரி புருஷன் இல்லாம வந்து உட்கார்ந்துருக்கா? ராணி என்ன பரிமளா, இங்க பாரு, இனிமேல என்ன இப்படி கூப்பிட வராத சரியா? என் புருஷனுக்கு பிடிக்காது. என் புருஷன் கொஞ்சம் மெச்சூர்டா இருன்னு சொல்லிட்டாவ. இனிமேல் நாளை என் புருஷன் சொன்னதான் கேப்பேன். ஏன்னா புருஷன் தானே நமக்கு எல்லாமே. நான் என் புருஷன் சொல்றதா செய்வேன். இனிமேல் என்ன இப்படி விளையாடுறதுக்கெல்லாம் கூப்பிடாத சரியா? உன் கூட எல்லாம் பேசுறேன் எங்க வீட்டான ஏசுவ. சரி நான் வாரேன்னு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அறிவு இருந்தா கேப்பா. என்னட்டி உன் புருஷன் விட்ட சண்டையாம அப்படியா? உன் புருஷன் அந்த கிங் சீட் வந்து எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு போயிட்டாரமா அப்படியா? இப்ப நீங்க தெரிஞ்சு என்ன பண்ண போறிய? ஊருக்குள்ள பேச்சு. உங்க அப்பா ஒத்துக்கு ஊருக்குள்ளே பெத்து வளர்த்தான். இப்பவே எனக்கு எந்த குறையும் இல்ல. உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. காசு பணம் இருக்கவங்க, செல்வ செழிப்புல வாழ்றவனுங்க, நீலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 1000 பேர் கியூல வந்து நிப்பா. நாம பெரிய அழகு சுந்தரின்னு ஆடப்படாதுல்ல. பெரியத்துல வாக்கப்பட்டு போயிட்டா, பார்க்க வெள்ளவெளியில இருந்துட்டா உன் கால் மாட்டில இருந்து விழுவானு நினைச்சியோ? அவங்க கிட்ட இருக்க காசு பணத்துக்கு 1000 பேர் வந்து நிப்பா. என்ன கட்டிக்க என்ன கட்டிக்காது அம்மாதான் பம்மாத்து பண்ணிக்கிட்டு அலையுத. உங்க அப்பனும் உன் பேச்சுக்கெல்லாம் ஆடுற மாதிரி அவன் என்ன மனுஷன்? அவன் புத்திக்கு தான் இப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு கிடக்கான். உனக்கு தான் அறிவு கம்மினா உங்க அப்பனுக்குள்ள அறிவு இல்லாம இருக்குது. புள்ளைய அடிச்சு பத்ததை விட்டுட்டு உள்ள சுவாத்த போட்டுட்டு கிடக்கான். சொன்னோம்னா பொறாமையில பேசாமா. என்னத்த போட்டு சொல்ல? பொட்டவளையே கெட்டி கொடுத்தவனா தூர அனுப்பணும். உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு கிடக்கான். பாத்துக்கிட்டே இரு. உனக்கு ஒரு சக்காத்தி வரலன்னா என் பேரை நான் மாத்துவேன். கண்டிப்பா சொல்றேன். உன் புருஷன் 1 வருஷத்துக்குள்ள ஒத்திய கூட்டு வந்து கல்யாணம் பண்ணி சாஞ்சான்னு புள்ளைய பத்தி காட்டல. என் பேர் தங்கமா இல்ல பாத்துக்க. என்னை சுத்தி என்ன நடக்குனே எனக்கே புரிய மாட்டேங்குது. அவரு சொந்த வீட்டுக்கே துரோகம் பண்ணிட்டு போயிருக்காரு. மலை போல நம்பி இருந்த மனுஷனுக்கு பாவத்தை பண்ணிட்டு போயிருக்காரு. அவரே சந்தோஷமா இருக்கும் போதே எதுவுமே நான் பண்ணல. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன். நான் உண்மையா இருக்குன்னு நினைக்கேன். உப்பு போட்டு சோத்த தின்னுருக்கேன் அந்த வீட்டுல. அதுக்காக உண்மையா இருக்குன்ட்டு இருக்கேன். இதுல எப்படி எனக்கு பழியும் பாவமும் வரும்? நான் எதுக்கு அழுகையும் கம்பளமா இருக்கணும்? எல்லாரும் என்னையே ஏஸ்தாவில எதுக்கு? அவியில தானே ஏசணும். இன்னைக்கு உன் புருஷன் துரோகம் பண்ணிட்டு போயிட்டானமே நான் அப்படித்தானே கேட்கணும். இந்த ஊர் உலகம் என்ன வித்தியாசமா கேக்குது? புருஷன் கூட பேச்சு யாருன்னு சொல்லுது. இந்த ஊர் உலகத்தை புரிஞ்சுக்கவே முடியலையே. இந்த ஊர் உலகத்துக்காகவா நான் இப்படி பயந்து செத்தேன்? அட மானங்கட்ட போய் விடலா. துரோகம் பண்ணது என் புருஷன், நான் துரோகம் பண்ணல. ஆனா எல்லாரும் என் புருஷனால வசதி பேசுறாவ. என் புத்திக்கு நான் கஷ்டப்படுறேன்னா என் புருஷன் புத்திக்கு? என் புத்திக்கு தான் குழந்தை இல்லையா? என் புருஷன் அதுக்கு தான் 2 கல்யாணம் பண்ண போறாரா? இதெல்லாம் என்ன பேச்சுன்னு கேட்க. சரி நடக்குது நடக்கட்டும். நான் அதுக்காக மத்தவங்களுக்காக என் குணத்தெல்லாம் மாத்த முடியாது. எனக்கு நானா இருக்கதான் பிடிச்சிருக்கேன். மத்தவங்களுக்காக மாறி சரி வேண்டாப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு புரியுது. கெட்டவன் கிட்ட காசு இருந்தாலும் அவன் நல்லவன், நல்லவங்க கிட்ட பணமே இல்லாட்டாலும் அவன் கெட்டவன். இதுதான் இந்த உலகம். ஏண்டி ராணி பரிமளா விருந்து கொண்டிருக்கா பாத்தியா? ஆமாத்தே பார்த்தேன். பேசினாலாட்டே உங்ககிட்ட? பேசினால. நான் உங்ககிட்ட பேசலையோன்னு நினைச்சேன். அவ ஒண்ணு மாதிரியா நான் கல்யாணம் பண்ணிட்டு போனா. போன 2வது மாசத்துல நான் மாசமாயி வந்திருக்கா. நீ போய் 2 வருஷம் ஆகுது. இன்னும் இந்த நாட்டு ஜாமன் தூக்கிட்டு தான் அலையுத. நீ உன் புத்திக்கு தாண்டி இப்படி கஷ்டப்படுத. அது வேற ஒண்ணு இல்லத்தே. அவளை படிச்ச தேவை அவளுக்கு கண்ணை திறந்துச்சு. என்ன படிச்ச தேவை கண்ணை மூடிக்கிட்டு. வேற ஒண்ணு இல்ல. இப்ப கூட சூதுவாது தெரியாம இருக்க பாரு. படிச்சவருக்கு தெரியும் எந்த நேரத்துல எதை கொடுக்கணும்னு. உங்க அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி போங்க. இப்ப தேதா உன் புத்திக்கு தான் நீ கஷ்டப்படுத. ஆமாத்தே என் புத்திக்கு தான் நான் கஷ்டப்படுறேன் தே. ஒண்ணு இல்லத்தே பரவாயில்ல. என்னைக்கு நீ இந்த இசைப்பையோட சேர்ந்து அன்னைக்கே உனக்கு தரித்திரியம் பிடிச்சிட்டு. இந்த வாட்டி அவளை பத்தி ஏதாவது பேசினே எனக்கு ஒரு கோவம் வந்து சொல்லிட்டேன். அவளை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்ல. ஏடி உங்க ரெண்டு பரிமள கல்யாணம் முடிஞ்சு வந்தா 10 பிள்ளை பெத்துக்கமா போங்க. தூக்கி தரங்க போங்க. வந்துட்டாங்க அட்வைஸ்ங்க பேர்ல ஒழுங்கா வேலை பார்த்துட்டு போங்க. நீ இப்ப திருந்த மாட்ட. சரி வா வீட்டுக்கு போலாம். வரியா? வா எந்தி. எந்த வீட்டுக்கு? நம்ம வீட்டுக்கு வா. இதெல்லாம் உனக்கு தேவையா? பரவசிவன் கழுத்துல இருந்து பாம்பு கேட்டுச்சான். கருடா சவிக்கமானு. அதுக்கு கண்ணு சொன்னாரா எல்லாரும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா சௌரியமா தான் இருக்கும்னு. எல்லாரும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தா எதுக்கு இத்தனை கேள்வி வரப்போகுது? நான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தா எனக்கு எதுக்கு இந்த ஏச்சி பேச்சு? அதுக்கு தான் சொல்றேன் வா. நீங்க கூப்பிடுற இடம் என்ன? நம்ம இருக்க இடமானு கேட்க. இங்க பாரு
இனிமேல அந்த இதுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. நான் உன் புருஷன் எங்க இருக்கானோ அங்கதான் பொண்டாட்டி இருக்கணும். நீ எடுத்துக்க முடியும் உங்க அப்பாவும் சம்மதிக்காரு பாரு. அதை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எங்க அப்பா இப்பதான் சரியா இருக்காரு. ஏற்கனவே அந்த கிங்ஸ் மாமாவை பாதி கொண்டுட்டீங்க, முழுசா கொண்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும். போங்க. உங்க பொண்ணு நீங்க அந்த கோத்துல தானே பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க. என்னடி பேசுற? நடிக்காதீங்கண்ணே. உண்மையிலேயே உங்களுக்கு அந்த இசைப்புல மேல பாசம் இருந்ததுன்னா இப்படி அவ புருஷனை பாடா படுத்த மாட்டீங்க. அந்த புள்ளைய உங்களுக்கு விதவ கோத்துல பார்க்கணும், அவ்வளவுதானே. பாத்துட்டு போங்க. இந்த புள்ளைய நீங்க அந்த கோத்துல தானே பார்க்கல. கிங்ஸி மாமா நீங்க பத்திர பாடு எனக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டீங்களோ? ஒவ்வொரு நாள் அந்த மனுஷன் கிட்ட நீங்க புடிக்கிட்டே இருக்கீங்க. புடுங்க, எவ்வளவு புடுங்கணுமா புடுங்க. அவர் ஒன்னும் பயத்துல கொடுக்கல, பாசத்துல கொடுத்துட்டு இருக்காருங்க. மறந்துடாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு அதுவே பாதுகாப்பா இருக்கட்டும் நினைச்சு கொடுக்காரு. எவன் பாதுகாப்பு எங்களுக்கு தேவையில்லை அப்படி நீங்க நினைச்சீங்க. அந்த கிங்ஸி மாமாவுக்கு நினைக்க தெரிய மாட்டேங்குது. இப்பவும் உங்களுக்கு பாதுகாப்பு நினைச்சுதான் அத்தனை தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. போங்க. எவ்வளவு வேதனை படுத்தணுமோ படுத்துங்க, போங்க. எனக்காவது வெறும் ஊர் பேச்சு மட்டும்தான். ஆனா இந்த இசப்பிள்ளைக்கு எப்ப தான் காட்டுல நடக்க தாலி இறங்குமோ விதவ குளத்துல மாறுமோன்னு பயத்திலே உட்கார்ந்துருக்கு. அவ வாழ்க்கையில கம்பேர் பண்ணும்போது என் பேச்சுல ஒண்ணுமே இல்ல. எனக்கெல்லாம் என் புருஷனை விட்டு போயவா புள்ள இல்லைன்னா பேச்சு. அவளுக்கு ஒட்டுமொத்த வாழ்க்கையே போக போதுங்கிற பயம். பச்சை புள்ளையில இருந்து ஒன்னாவே சுத்தி இருக்கோம், கையை பிடிச்சி ஒன்னாவே வாழ்ந்திருக்கோம். அவ படுற வழியை பார்க்க முடியாம நானே இங்க வந்தேன். இங்க வந்து அந்த பாய் மட்டையில பாடா படுத்துறாளுங்க. போங்க. புள்ள பாசம் நீங்களா அந்த புள்ளைய விதவ குளத்துல போய் பாருங்க, போங்க. அதுக்கு தானே அந்த விழா தகனம் கட்டிட்டு அலைவீங்க. அன்னைக்கு தானே இருக்கு. அந்த புள்ளைய மட்டும் அந்த கோலத்துல பாத்துட்டீங்கன்னா அன்னைக்கே நீங்களா செத்துறலாம். கொஞ்சம் இந்த பாசம் கூட உங்க மேல இருந்து எனக்கு அத்து போகுது. என்ன பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். என்ன இந்த ஊருக்காக என்ன சொல்லுவாங்க, உன் புருஷன் என்ன நாளை பண்ண போறா, உன் புத்திக்கிட்ட உனக்கு புள்ள இல்ல, உனக்கு கொல்லி வைக்க உனக்கு புள்ளி இருக்காது, அப்படி இப்படின்னு பேசும். நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ண போறீங்க, இதுதானே, பண்ணிட்டு போங்க. அதுக்கெல்லாம் நினைச்சு நான் கவலைப்பட மாட்டேன். பேசட்டும், இந்த ஊர் உலகம் எவ்வளவு பேசணுமோ பேசட்டும், நாளை கவலைப்பட மாட்டேன். போங்க. புரியுது. மீனாவும் நானும் பேச வச்சு நீ சந்தேகப்படுறது என்ன? எப்பா நான் எவளையும் சந்தேகப்படவே இல்ல. சந்தேகப்பட அவளை திட்டியா? திட்டுனேன், உங்களுக்காக திட்டல. அவ இசைய தப்பா பேசினா, அதுக்கு தான் நான் திட்டினேன். இசை தப்பு பேசுனா? எவ்வளவு அசிங்கமா பேசுனா. நீங்க எல்லாம் தூக்கி சமைக்கீங்கல்ல, அத அவ அருவருப்பா கொச்சையா சொன்னா. ஏன் அவளை தூக்கி சமைக்கும் போது என் மாமா என்ன தூக்கி சமைந்தா மட்டும் என்ன, உங்களுக்கு ஒட்டுதான் உரசுதான்னு என்ன கேட்டா. அதா அவளுக்கும் இவளுக்குள்ள வித்தியாசத்தை நான் சொன்னேன். அதான் நான் சத்தம் போட்டேன். என் வாழ்க்கைக்காக நான் சத்தம் போடல. என்ன இசை பத்தி தப்பா பேசினா என்ன விட்டா வைப்பேன்? அப்பா மாதிரி நீங்க தூக்கி சமைக்கீங்க, அவ அத கொச்சை பத்தி பேசுனா. அதான் நானும் மகிமாவும் 5 கொடுத்தோம். உங்ககிட்ட அதையும் வந்து இழிவிருக்கா. அந்த அளவுக்கு உங்க உறவு இருக்குது. இது தப்பா நினைக்காத. நான் தப்பா நினைக்கலப்பா. நான் எதுக்கு நினைக்க போறேன்? இந்த ஊச்சல் தான் என் காதை ஏதாவது ஒண்ணு போட்டுட்டு இருக்கோம். நான் பெருசா கண்டுக்க மாட்டேன். எனக்கு அவசியமும் இல்ல. இங்க என் வாழ்க்கையே கேள்விக்குறியா இருக்கு. இதுல நான் எவ வாழ்க்கைய பத்தி நான் பாருங்க. தரப்பா ஏன்பா எங்களை பார்க்க வரவே இல்ல? ஏப்பா என்னடா என்ன? ராணி அம்மாவை கூப்பிட வந்தோம். அப்படியா? ஆமா, அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க. ராணி அம்மா எதுக்கு இங்க வந்தாங்க? அவங்களுக்கு காய்ச்சல் இல்ல. காய்ச்சலா? அதான் அம்மா ராணி போய் கூட்டிட்டு வாங்க, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும்னு சொன்னாங்க. அதான் நாங்க கூப்பிட வந்தோம். தாத்தா கூட்டிட்டு வர சொன்னாங்க, சான் தாத்தா. அப்படியா? ஏன் காய்ச்சலே? தெரியலப்பா, நேத்து ரொம்ப காய்ச்சல். அதான் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா. நீங்க தான் வரவே இல்ல. அது ஏன்பா இதுக்கு நம்ம வீட்டுக்கு வரல? அப்பா அம்மாக்கு 5வது மாசம் வளக்காப்பு வைக்க போறாங்களா, நீங்க வருவீங்களா? என்னது? ஆமா, தம்பி வைத்து இருக்கல்ல, அதான் 5வது மாசம் வளக்காப்பு. எப்போ? இன்னும் கொஞ்ச நாள்ல இருக்கும். இப்போதானே 5 மாசம். அதான் நீங்களும் வருவீங்களாப்பா? சரிடா. அப்பா எப்படி இருக்கா? இருக்காங்க. இருக்காங்கண்ணா? அப்பா வீட்டுக்கு வரவே இல்லல்ல. வீட்டுக்கு வரவே இல்லையா? ஆமா, அப்பா தோட்டத்துல தான் இருப்பாங்க, வீட்டுக்கு வரவே இல்ல. சாண்டத்தாவும் கவினப்பாவும் தான் போய் பார்த்துட்டு வருவாங்க. சாரன் எங்க போனா? சாரணப்பா எங்க போயிட்டாங்க, வீட்டுக்கு வரல. என்ன சொல்ற? ஆமா, சாரணப்பா எங்க போனாங்கன்னே தெரியாது. யார் மேல அபிஷேகம் பண்ணணும் சொல்லுங்க, பேச பண்ணிடலாம். குழந்தை பேர்ல தான் அபிஷேகம் பண்ணணும். சரி, பிள்ளையாண்டானுக்கு எத்தனை வயசு ஆகுது? வயிற்றுல இருக்க குழந்தைக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும்.
எந்த குறையும் வந்துடக்கூடாது. அவன் பிறக்கும் போது வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அப்படி சொல்லி எனக்கு அபிஷேகம் பண்ணி கொடுங்க. பேசா பண்ணிடலாம். உங்க பிள்ளையாண்டனுக்கா? ஆமா. ஐயா, இவன் என்னது நான் கவனிக்கலையே. 5 மாசம் ஆகுதே, நல்லபடியா குழந்தை பிறக்கணும். சரிம்மா, கண்டிப்பா பண்ணிடலாம். கொண்டாங்க. அவன் பிறக்கும் போதே வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கணும். என் தங்கச்சி தான். என் தங்கச்சி மாசமா இருக்கா. 5 மாசம் ஆகுதே, அந்த குழந்தை பேர்ல தான். அதுக்கு என்ன, பேசா பண்ணிடலாம். கொண்டாங்க. இல்ல, இவ வேற என்னமோ சொல்ல வந்தால, இதையும் மறைக்கிறா. என் தங்கச்சி பையன் பேர்ல 5 மாசம் வயிற்றுல இருக்கான். சரிம்மா, கொண்டாங்க. ஐயோ, நான் சொன்னது கேட்டிருக்குமோ? இல்ல, என்னமோ மறைக்கிறா. ஒருவேளை என் புள்ள இருக்குமா? ஒருவேளை மாசமா இருப்பாளோ? ஒருவேளை இருந்தா யாரு? என்னடி நான் தான் என்ன பாக்க மாட்டேங்கிற? உண்மையில உனக்கு புருஷ மாசம் இருக்கா இல்லையா? இது கோயிலு, எதுவும் தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. சரி வா, வீட்டுக்கு வா. இப்ப வர்ற மனநிலை நான் இல்ல. அப்ப இந்த புருஷனுக்குன்னு ஒரு தேவை இருக்கும், அதை நீ புரிஞ்சுக்க மாட்ட. இங்க பாருங்க, தேவையில்லாம இப்ப எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க. இது கோயிலு. சந்தோஷமா இருக்குன்னு தான் கோயிலுக்கு வந்தேன். இங்கேயே நிம்மதியை கெடுத்துறாதீங்க. வீட்டுக்கு போனாதான் 1000 சுமை 1000 வழி இருக்குன்னு பார்த்து கோயிலுக்கு வந்தா இங்கே நிம்மதி இல்லாம வைக்கிறாதீங்க. அப்போ நான் நிம்மதி இல்லாம செத்தா உனக்கு பரவாயில்ல. அது நீங்களே தேடிக்கிட்டது. நீங்களும் கெட்டு எங்க எல்லாருடைய நிம்மதியும் கெட வச்சிட்டீங்கல்ல. புருஷன் பக்கத்துல நிக்கவா பொண்டாட்டி? இப்படி எவன் பக்கத்துல போய் நின்றுட்டு இருக்க? நான் எவன் பக்கத்துல நிக்கிறேன்? நியாயத்தின் பக்கத்துல நிக்க. புருஷன் தப்பே பண்ணாலும் கூட நிக்கிறவன் தான் உண்மையான பொண்டாட்டி. நான் ஒரு தப்பு எல்லாம் பண்ணல. போக போக உங்களுக்கே புரியும். அப்படி நீங்களே உங்களுக்குள்ள ஒரு வேலையை போட்டுட்டு இருக்கீங்க. நீங்க பண்றது அயோக்கியத்தனம். போக போக தெரியும். இவ்வளவு நாள் யார் ஐக்கத்தனம் பண்ணா, யாரு முட்டாளா இருந்திருக்காரு. அவன் இப்பவும் உங்களெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல. சரி, ஏதோ குழந்தை பிள்ளை அர்ச்சனைன்னு சொன்ன. ஐயோ, இது லேசாகல ரொம்ப யோசிக்குமே. பேச நம்பவும் செய்யாத, போய் சொன்னாலும் நம்பாத. ஆமா, குழந்தை என்ன சொல்ல வர? தங்கச்சி பிள்ளைக்கு அபிஷேகம் பண்ண வந்தேன். இன்னைக்குதான் 5ஆம் மாசம் பிறக்க போகுது. அதான் அர்ச்சனை பண்ண வந்தேன். 5ஆம் மாசம் வழக்காப்பு வச்சிருக்கோம் மண்டபத்துல வச்சு. அதான் நல்லபடியா இருக்கணும்னு வேண்ட வந்தேன். இல்ல, நீ அதுதான் தெரியும் ஃபர்ஸ்டே சொல்லிருப்பிய. ஐயோ, என்ன உளறிட்டு இருக்கீங்க? கோயில் ஏது என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. நீ எனக்கு தெரியும் மறைக்கிற. நான் எதுக்கு உங்ககிட்ட மறைக்கணும்? என்ன இருக்குது? சந்தேகமா இருந்தா ஐயத்தை கேளுங்க. எனக்கு எவங்கிட்ட கேட்கணும் அவசியம் இல்ல. எனக்கு நல்லா தெரியும். மாசமா இருக்கியா? சொல்லுடி, மாசமா இருக்கியா? ஏன் புள்ள வர போறானா? சொல்லுடி, மாசமா இருக்கியா? ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. அப்படி ஒரு சம்பவம் இங்க நடக்கவே நடக்காது. இதை எங்க திருந்த போறேன்? உண்மை சொல்லு, மாசமா இருக்கியா? சொல்லுடி, எத்தனை மாசம்? ஏய், என் புள்ள வரத என்கிட்ட மறைச்சாத. நான் எப்பேற்பட்டவன் உனக்கு தெரியும்ல. இந்த புள்ளை மட்டும் மறைச்சேன்னு வச்சுக்க, அப்புறம் இந்த சாமியார நீ பார்க்க வேண்டியது இருக்கும். அது என் புள்ளடி, உனக்கு மறைச்சு வைக்கிறதுக்கு எந்த உரிமையும் இல்ல. அப்படி எதுவும் இங்க இல்ல. மீறி இருந்ததுன்னு வச்சுக்க, நான் யாருன்னு பார்க்க வேண்டியது இருக்கும். சரி, வீட்டுக்கு வா. எதுக்கு? பொண்டாட்டி எதுக்கு கூப்பிடுவேன்? இது கோயிலு. வீட்டுக்கு வரலன்னா இங்கதான் பார்க்க வேண்டியது இருக்கும். நான் என்ன அதுக்கு வச்சுட்டே போக முடியும்? பொண்டாட்டிட்டு தானே வர முடியும். வா. நீ பாட்டுக்கு தினமும் அவனை பார்த்தேன், ஹோட்டல்ல பார்த்தேங்க. அவன் வீட்டுக்கு வர மாட்டேங்கானே. அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன்? நம்புனா நம்புங்க, நம்பட்ட பத்தி. எடி ராணி. ஆமா. எடி நீனு பாத்தியாங்க? ஆமா, மகிமாவும் நானும் தானே சேர்ந்து பார்த்தோம். சாரன் பேரு நின்னானே. எட்டி அங்க நின்னம்னா இங்க வந்திருப்பான். எட்டி வீட்டுக்கே வரலேட்டி அவன். அதெல்லாம் நல்லா ஜாலியா தான் பேசினான். நான் அவகிட்ட தான் கொஞ்சம் குழாவிட்டு கிடந்தான். நம்புனா நம்புங்க, நம்பட்ட போங்க. எட்டி உங்ககிட்ட அவளை கொஞ்சம் குழாவனான்னு சொல்றேன். அப்ப வீட்டுக்கு வர வேண்டியது அவன் வரலன்னு நான் என்ன பண்ண முடியும்? நீ கேட்டி அவன? இல்ல, நான் மறந்துட்டேன். அவன் உங்ககிட்ட பல்ல காட்டி பேச நீ மயங்கிட்ட. எத்தே அதெல்லாம் கிடையவே கிடையாது. பல்ல காட்டிலாம் பேசவே மாட்டவன். இது ராணி அப்படிதானே? நீ என்ன எப்பவுமே அவகிட்டே கேட்க? அவளி இப்ப 2 நாள் என் கூட வாரல ஹோட்டலுக்கு. அவளுக்கு சிரிப்பு பத்தியா? எப்படி பேசுவான்? டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ், நோ பேட் டச். சொல்லிட்டு 2 பேரும் நிஜமாவே சாரம் தானே அவன். என்னது? ஒரு தலையில இடி இறக்குதா மாமியாரு. அவன் உண்மையிலே சாரோனா? ஆமா, சாரோன் ராஜா. என்ன பேசுவான்? என்ன பேசுவா? நம்ம வீட்டுல நடக்கதெல்லாம் பேசுவான். நீ சொல்லுவியா, அவன் கேட்பானா? நான் சொல்லுவேன், அவன் கேட்பான்.
சிரிப்பானா? கக்கமா கக்கப்பான்னு சிரிப்பா. அது நான் பேசினா சொல்லவே வேண்டாம். கோயிலுக்கு போயிட்டு வந்தா குங்குமத்தை வைப்பான், பேசுவான், கொண்டு போனதை சாப்பிடுவான், அப்புறமா போயிடுவான். இல்ல, எங்கேயோ தப்பு நடக்குதே. சரி, இவன் நீ எப்போ கோயிலுக்கு போவ? நாளைக்கு சாயங்காலம் தான் போயிருந்தேன். எத்தனை மணிக்கு போவ? நாளைக்கு விளக்கு பூஜை இருக்குது, எப்படியும் 6 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். அதனால வீட்டுல இருந்து ஒரு 5:30க்கு போவேன். சரி சரி சரி, கேட்டேன் எத்தனை மணிக்கு போவேன்னு கேட்டேன். எப்போ வீட்டுக்கு வருவேன்? எப்படியோ அவங்களும் வருவாங்க, பேசிட்டு வரதுக்கு 8 மணி ஆயிருந்தே. சொக்கே ஹோட்டலுக்கு போறியா? சேச்சி, சொக்க ஹோட்டலுக்கு போக மாட்டோம், நம்ம ஹோட்டலுக்கு தான் போவோம். நமக்குள்ளதான் அதான் இப்போ துறை வாங்கிக்கிட்டானே, ஆனா நமக்கு உரிமை இருக்குல்ல. அதான் அந்த விளங்காத பையில வாங்கிட்டானே டீ பெறா டீ உரிமை. இவனை கண்காணிக்கணுமே, சான்ஸே இல்ல. இங்கதான் ரொம்ப இடிக்குது. சார் ஒன்று ரோசக்காரன், ஹோட்டலே துறைக்கு போயிட்டு அப்படி இருக்கும்போது அந்த ஹோட்டலுக்கு எப்படி போவான்? எங்கேயோ இடிக்குது. நாளைக்கு 5:30க்கு நீ கோயிலுக்கு போவ? ஆமா. முடிவு கட்டுறா. உண்மையை ஒரு போட்டி உடைக்க நேரம் வந்துட்டேன். உண்மையை உடைக்கிறேன். அப்ப இருக்குடா ஒவ்வொருத்தருக்கும் அவ துண்டக்காடு துணிய கண்டு ஓட போறீங்க. நான் எத்தனை நாள் ரகசியங்களை மூடி மறைக்கிறது? போட்டு உடைக்கிறேன். வந்தமா வேலையை முடிச்சமானு போகலான்னு பார்த்தா இங்க வேலை நடக்காது போலுக்க. பொண்ணை போட்டு தள்ளிட்டு நாங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். ஈஸிய போட்டு தொல்ல தண்டை வந்திருக்கேன். சீக்கிரம் போட்டு தள்ளிடுவேன். அதுக்கு உன் தைரியம் எனக்கு தேவை. உன்னை வச்சு தானே போட்டு தள்ள முடியும். போற போக்க பார்த்தா கிங்ஸ்ல கொண்டு வானுங்க. அவன் நெஞ்சு வெடிச்சு செத்துறான். அவன் துரோகத்தை முத பார்த்திருக்கான். அவன் தாங்கிக்கிட மாட்டான். அவன் இதே இந்த இடத்துக்கு பலவீனமா இருக்கும். நெஞ்சு வெடிச்சு அவனை சாகடிச்சு மாடுங்க. ஐயோ, பிள்ளை விதவை குளத்துல பார்க்க வச்சிருவானுங்க. கிங்ஸன் யார்கிட்ட சொல்லி அழவும் மாட்டான். இல்ல, என் புள்ளி அந்த குளத்தை நான் பார்க்க மாட்டேன். நான் பண்ற சித்திரவதை என் புள்ளியை போடக்கூடாது. நான் சீக்கிரம் எல்லா உண்மையும் போட்டு உடைக்கணும். இல்ல, இவனுக்கு சாகடிச்சுவானுங்க. இவனுக்கு சாகடிச்சுவானுங்க. இப்ப என்ன பண்ண? ஏனுங்க பச்சை சட்டக்கார, உங்க கிட்ட வந்து நின்றது ஒரு குத்தமாங்க. என்ன உளறிக்கிட்டு இருக்கா? ஏனுங்க உங்க பக்கத்துல வந்து நின்றது ஒரு குத்தமானுங்க. யாருன்னே தெரியலங்க. தோடி எடுத்து கத்தியோடு எனக்கு கொல்லதுக்கு அலையிறாங்க. அங்கிட்டு வராங்க, இங்கிட்டு வராங்க, அங்கிட்டு வராங்க, இங்கிட்டு வராங்க, எங்க இருந்து வராங்கன்னு கூட தெரியலங்க. பச்சை சட்டக்கார, நான் உசுரோட கொங்கு மண்டலத்துக்கு போய் சேருவனே தெரியலங்க கண்ணு. அதுக்குள்ளே உசுரைய ஜீவனை எடுத்துருவாங்க போலுக்கு கண்ணு. அங்கிட்டு வராங்க, இங்கிட்டு வராங்க, எங்கிட்டு வராங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அலெக்சாண்டர் வழியா தான் இருக்கும். அவன் வெறும் டம்மி பீஸ் தான். கவலைப்படாம இருக்கிறேன். ஏனுங்க அந்த பொண்ணு மாதிரி தெரியலங்க கண்ணு. என்ன சொல்ற? ஏனுங்க உங்க முகரக்கட்டல ஒரே வாக்குல இருக்குங்க. அதே முகரக்கட்ட வாக்குல இருந்தாங்க ஒருத்தர் வந்து கொன்னுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. இன்னொருத்தர் வந்தாருங்க, சீவுங்க கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறாருங்க. இப்படி ஆளுக்காலா வராங்க கண்ணு. அதான் சொன்னேன், அங்கிட்டு வராங்க, இங்கிட்டு வராங்க, எங்கிட்டு வராங்கன்னு தெரியலங்க கண்ணு. ஏனுங்க என்ன பத்திரமா ஊர்ல கொண்டு விட்டுருதீங்களாங்க கண்ணு? சரி, ட்ரெயின் விட்டு போ. ஐயோ இல்லங்க கண்ணு, நான் உசுரோட போய் சேரணுங்க தெரியாது. நான் இனியும் ஃப்ரெண்ட பார்க்கவே இல்லைங்க கண்ணு. அவளுக்கு ஆசையா ஏதாவது பலகாரம் செஞ்சு கொடுக்கலான்னு வந்தீங்க கண்ணு. புள்ளத்தாச்சு ஏங்கி போயிருவா. இப்ப நான் என்ன பண்ணணும்? அது சரி, நீ எப்படி இங்க வந்த? நான் எங்க கண்ணு வந்தேன்? என்ன வேறட்டிட்டானுங்கல்ல. எங்கிட்டு போகணும்னு தெரியாம நான் இங்கிட்டு வாக்கு வந்தீங்க கண்ணு. வந்து பார்த்தா பச்சை சட்டக்காரர் நீங்க நிக்கீங்க கண்ணு. ஏன்டா அறிவு கட்டவனே, முழுபாடு மாதிரி வளர்ந்துருக்கே, கொஞ்சம் மாதிரி கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்வியாடா? இப்ப எதுக்குடா பல்ல கட்டுற? இல்ல, பச்சை புள்ள திட்டின மாதிரியே இருந்துச்சு, அதான். சரி வார. எப்படி இங்க பாரு, நீ யாமிலே கோபப்படாத என்ன? முதலாளி மறந்துடாத. ஆமா ஆமா, இங்க பாரு, ஓ பையனை மட்டும் பிடிச்சு வைக்கவே முடியாது. அவங்கள யாராலையும் மேய்க்கவே முடியாது. அதனால உன் புருஷனே அவுத்து விட்டுருக்கான் தெரியுமா? என்னடா இப்படி சொல்லிட்ட? என்ன எப்படி சொல்லிட்டாவ? ஒரு நிமிஷம் கூட ஆவல, பைக்க தூக்கிட்டு போயிட்டானுங்க. ஒரு முழுக்க அலைஞ்சிருக்கேன், கண்ணுல காணல. அசந்து போய் வீட்டுக்கு வந்தா எனக்கு முன்னாடி வந்து காலுக்கு மேல காலு போட்டு அசந்து தூங்கிட்டு இருக்கானுங்க. எப்படி என்ன கண்டுபிடிக்க சொல்ற? நீ 2 லட்சம் ரூபாய் இல்ல 4 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் உன் பையில மேய்க்கிறதுக்கு ஈடாகாது சொல்லிட்டேன். சரி கோபப்படாத. உங்களால முடியாம தான் அதுல கட்டிருக்கிய. சின்ன பிள்ளைல சேட்டை பண்ணதான் செய்யும். சின்ன பிள்ளைல சேட்டை பண்ணும், ஆனா இது சேட்டை இல்லையே. சேட்டை கவலைப்படாத, அடுத்த மாசம் 10,000 கூட்டுறேன். இவளை போட்டு திருட்டு போலான்னு பார்த்தா ஒரு வேலை நடக்க மாட்டேங்குது. இதுக்கு மேல தாக்கு பிடிக்காத வீட்டுல யாரும் இல்ல, போட்ட வேண்டியதான். போட்டுட்டு கிளம்பிடுவோமா?
டேய் அண்ணன் பாண்டி, இல்ல இந்த புள்ள பேசுச்சுன்னா என்னால இவ்வளவு போடவே முடியாது. டேய் அண்ணன் பாண்டி, காது கொடுத்து கேட்காத என்ன பாண்டி. டேய் அண்ணன் பாண்டி, என்ன? டேய் வா என் மௌன்ல தேடி போவோம். உனக்கும் வேலை இல்ல, உன் மகனுக்கும் வேலை இல்ல. ஆஹா, இதுவும் நல்ல சந்தர்ப்பம் தான். வெளியில கூப்பிடுதா, அங்க வச்சு போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். எங்கேயாவது ஆட்கள் பார்த்துச்சுன்னா நம்மள பிடிச்சிருவாங்க. ஓர வழியிலே போட்டுட்டோம்னா அப்படியே போட்டு எஸ்கேப் ஆயிடலாம். சரி சரி வா போலாம். பரவாயில்லடா, கூப்பிட்டு வந்துட்டேன். போன வேண்டி இருக்குல்ல, என்னடா? வேலை இருக்குல்ல, அதனாலதான் வேலை இருக்கு. சரிடா. சாகதுக்குன்னே இந்த புள்ள பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் உனக்கு கடைசி நேரம். என்ன இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு யாரையும் போடும்போது பேசவே தெரியல. இந்த ஒரு புள்ளைய போடனா மட்டும் கை மாதிரி உதறுது. கொடுத்த வேலையை கட்சி முடிச்சுட்டு கிளம்புவோம். வா வா வா. ஏன் என்ன போட்டு தள்ள கூப்பிடுற மாதிரியே கூப்பிடுதா? என்ன? டேய் அண்ணன் பாண்டி, என்ன? நான் சீக்கிரம் என் மௌன்ல தள்ளிட்டு எங்க அப்பா கிட்ட போகணும்டா. உங்க அப்பா கிட்ட தானே, உங்க தாத்தா கிட்டே அனுப்பி வைக்க வா. டேய் எங்க தாத்தா செத்து போயிட்டாரடா. அதுதான் நானும் சொன்னேன். கண்ணு நோண்டி போடுவேன் பாத்துக்க. டேய் எங்க தாத்தா சாவல தெரியும்ல? ரகசியம். வேண்டாமா, உன் குடும்பத்துல மறைஞ்சிருக்க ரகசியமே போதும். முடியல, தாக்கு பிடிக்கல. கேட்டியா? ஏன்டா இப்படி இருக்க? எப்படி இருக்க? இல்ல ஆளு வாட்டு சட்டமா இருக்க, நான் காமெடி பீஸா இருக்கியா? நீனும் உன் மௌனம் இப்படி ஆக்கி வச்சிருக்கிய. சிரிச்சுக்க சிரிச்சுக்க, நல்லா சிரிச்சுக்க. நிஜமாவே உங்க தாத்தா கிட்ட தான் அனுப்பி வைக்க போறேன். வா வா. நீ எல்லாம் பிறந்ததுக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாம். எவனமோ போட்டதுக்கு அலைதான். ஆனாலும் இந்த புள்ள உயிரோடு சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. என்கிட்டயே 3 பேர் அட்வான்ஸ் கொடுத்தான் உன்னை போட்டு தள்ளதுக்கு. ஆனா கடைசியில் பார்த்தா நானே உன்னை போட்டு தள்ளது தான் தேடி இருக்கேன். அது யாருன்னு பார்த்தா நீ தான். எத்தனை பேர் போட்டு தள்ளதுக்கு அலைதான். அத்தனையும் மீறி இந்த புள்ள உயிரோட வாழ்ந்திருக்க. உனக்கு ஒரு 22 வயசு இருக்கும். கேட்ட ஆமா, அப்பா வயசுல போகுது. வாமா வா. நீ என் வயசை தப்பா சொல்லிட்ட. எப்படி 30க்கு கீழே தானே இருக்கும். கரெக்டா சொல்லிட்டா. என்ன கரெக்டா சொன்ன? வாய்ஸ் அவ்வளவு கெட்டியா இருக்குல்ல, அதை சத்து சொன்னேன். வா வா, வேற எவ்வளவு போட்டுற போறான். சீக்கிரம் வா. சரிடா. டேய் பத்திரமா கூட்டு போன. சரி. உன்னை நம்பித்தான் வாரேன் பாத்துக்க. ஏன்னா எங்க அப்பா வேற யாரையும் நம்பி என்னை விடவே மாட்டாரு. உன்னதான் எங்க அப்பா நம்பி இருக்காரு. ஒழுங்கா கூட்டிட்டு போயிட்டு கொண்டு விட்டுருன்னு. என்ன சொன்ன? ஆமா, எங்க அப்பா உன்னதான் முத நம்பினாரு. நான் அந்த நம்பிக்கையில தான் வாரேன். சரியா? உன் மேல எனக்கு நம்பிக்கைடா. சரி வா. சரி பசித்தி விடுறேன், பத்திரமா போயிடணும். எனக்கு பயமா இருக்குங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பயப்படாம இரு. நான் பசித்தி விடுறேன், பத்திரமா போய் சேர்ந்துரு. ஆஹா, நம்ம தேடினவ கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா. போட்ரே போட்ரே. ஹலோ மிஸ்டர் மகாதேவன். டேய், இவள எதுக்கு வந்து கூட்டிட்டு வந்த? தேவையில்லாம் பேசாதீங்க சார். உங்க பேரன் ஒரு பக்கம் இருக்க மாட்டேங்க. அவனால காணல, அதை தேடி போறோம். அவனுக்கு தான் ஊரை எடுத்துட்டு வந்துடுவானுங்களே. அவனுக்கு இப்பதான் கூடி போனானுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு கிளம்புங்க. இப்பதான் கூடி போனானுங்களா? ஆமா, இப்பதான் போனானுங்க. நீ வீட்டுக்கு போ. யாருங்க கண்ணு? யாருப்பா? ஊருக்கு புதுசு. யாருங்க கண்ணு? அந்த பேர் என்ன கண்ணு? இசை. உங்க பேரு? யாழினி கண்ணு. எங்கயோ கேள்விப்பட்ட பேரா இருக்கதா? எங்க கண்ணு? இல்ல, எங்கயோ கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருந்துச்சு. அதா அப்படிங்களா கண்ணு? ஏனுங்க குங்க மண்டலமாங்க? அவனுங்க என்னாச்சு? நீங்க? எனக்கு இந்த மட்டும் தாங்க. நீ எனக்கு வேலை எங்கேயோ சொன்ன. சும்மா சொல்லி போடுவோம். இவன் இந்த இருக்க பாரு, உங்க பேரன்ல பார்த்ததுக்கு. அதான் இது ஏமண்ண மாத்திட்டேன். எப்படி நல்லா இருக்கு. எனக்கு கண்ணு படிக்கியா கண்ணு? இல்ல, நான் இப்ப மாசமா இருக்கேன். ஐயோ, என்ற கண்ணு மாசமா இருக்கியா? ஆமா. சரி வா போலாம். இருங்கப்பா. எனக்கு கண்ணு இந்த பலகாரங்க தான் உனக்கு சாடும் போல இருப்பா கண்ணு. ஏன் கேக்குறீங்க? நான் என்ற கூட படிச்ச தோழிய பக்கம் தான் வந்தேங்க கண்ணு. அவளும் மாசமா இருக்க கண்ணு. அவளுக்கு வாய்க்கு ருசி ஏதாவது சமைச்சு கொடுக்கலான்னு வந்தீங்க கண்ணு. வந்துங்க இடத்துல பிரச்சனையாயி போச்சு கண்ணு. அதான் அவளுக்கு செய்யும் போது உனக்கு சேர்த்து செஞ்சு கொடுத்துலான்னு கேட்டேங்க கண்ணு. சரி, எங்க அபியம்மாவும் எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. உங்க அம்மாவா கண்ணு? ஆமா, அபியம்மா. இசை முதலாளின்னு கூப்பிடணும். இல்ல அவங்கதான் இசைன்னு கூப்பிட்டா போதுன்னாங்க. போது இடத்துல உனக்கு முதலாளி தான், மறந்துடாத. சரி சார். சரி வா, வீட்டுக்கு கிளம்பலாம். அவளை கூப்பிடு. மேடம் வாங்க போவான். உங்க பேரு நல்லா இருக்கு. வீட்டுக்கு வரீங்களா? இசை வான்னு கூப்பிட்டேன். இதுதான் சரியான சந்தர்ப்பம். போட்டுட்டு போயிடலாம். போட்டுரு. இதுதான் சரியான சந்தர்ப்பம். பக்கத்துல இருக்கா,
போட்டு தள்ளிடலாம். 5 மாசங்களா கண்ணு? ஆமா. அப்ப வயிற்றுல போட்டுதண்டி. உங்க பேச்சு சூப்பரா இருக்கு.